السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலக மக்களுக்கு வழிகாட்டியாக அருளப்பட்ட அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த அத்தியாயங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வகுப்பிலே 3 சூறாக்களுக்கான அறிமுகத்தை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே 4வது அத்தியாயத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனின் 4வது அத்தியாயம் சூரத்து நிசா என்ற அத்தியாயமாகும். நிசா என்று சொன்னால் பெண்கள் என்பது அர்த்தமாகும். குர்ஆனில் பெண்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் மிக அதிகமாக பேசுகிறார். குறிப்பாக பெண்களோடு தொடர்பான சட்டங்கள். ஆண்கள் என்று ஒரு சூறா கூட குர்ஆனில் கிடையாது என்பதை இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அப்போ பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருகிற போது இந்த உலகத்தில் மிக கேவலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் ஆண்களுக்கு அது ஒரு அபசகுணமாகவும் இழுக்காகவும் இருந்தது. எனவே சில ஆண்கள் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைத்திருக்கின்றது என்கிற செய்தி கிடைத்தால் ஊரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். சில இறுக்கமான மனிதர்கள், கல் நெஞ்சக்காரர்கள், பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தூக்கிச் சென்று குழியை தோண்டி அதிலே உயிரோடு போட்டு புதைக்கிற நிலைமையும் இருந்தது. பெண்களுக்கு இந்த உரிமையும் அந்த சமுதாயத்தினால் கொடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த சூரா அன்-நிசா என்கிற அத்தியாயத்தை இறக்கி பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவுக்கு சூரத்து நிசா அல் குப்ரா என்ற ஒரு பெயரும் சொல்லுவார்கள். பெரிய சூரத்து நிசா என்று சொல்வார்கள். அப்போ இன்னும் ஒரு சூறா இருக்கிறது, சிறிய சூரா நிசா. அதை சூரத்து நிசா அஸ்-சுக்ரா என்று சொல்வார்கள். அது சூரத்து தலாக் என்கிற சூறாவுக்கு சொல்லப்படக்கூடிய பெயராகும். இந்த சூறா அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும். நீளமான ஒரு சூறாவாகும். 176 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இது காணப்படுகிறது. சூரத்துல் மும்தஹினா என்கிற அத்தியாயத்திற்கு பிறகுதான் இது அருளப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை அல்லாஹு தஆலா யா அய்யுஹன்னாஸ் என்று அழைத்து ஆரம்பிக்கிறார். யா அய்யுஹன்னாஸ் என்றால் மனிதர்களே என்று அழைத்து ஆரம்பிக்கிறார். இந்த சூறாவிலே ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், ஆரம்பத்தில் அதாவது 11வது வசனத்திலிருந்து வாரிசுரிமை சட்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறார். இந்த சூறாவை முடிக்கிற போதும் வாரிசுரிமை சட்டங்களோடு தொடர்பான விஷயங்களை சொல்லித்தான் முடிக்கிறார். உண்மையிலேயே இஸ்லாத்தில் மிகவும் கடுமையாக வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக வாரிசுரிமை தொடர்பான சட்டங்கள் காணப்படுகின்றன. வாரிசுரிமை என்பது ஒருவர் மரணித்த பிறகு அவருடைய சொத்துக்கள் யார் யாருக்கு எந்தெந்த அளவில் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற தெளிவை தரக்கூடிய சட்டங்களாகும். இப்போ பொதுவாக நம்முடைய நடைமுறையில் வாரிஸ் என்றால் பிள்ளைகள் என்கிற ஒரு புரிதல் இருக்கிறது. அவருடைய வாரிஸ் என்றால் அவருடைய பிள்ளைகள் என்பது. ஆனால் இந்த புரிதல் தவறானது. வாரிஸ் என்பவர்கள் சுமார் 25 பேர் இருக்கிறார்கள். ஒருவருடைய உறவினர்களில் அவருடைய சொத்துக்களுக்கு தகுதியானவர்கள் சுமார் 25 பேர் இருக்கிறார்கள், ஆண்களிலும் பெண்களிலும். அவர்களில் சிலர் இருந்தால் சிலருக்கு கிடைக்காது. ஆனால் அவர்கள் எல்லோரும் வாரிசுகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வாரிசுரிமையை பற்றிய முழு விபரமும் இந்த சூறாவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
எந்த அளவுக்கென்றால் ஜக்காத்தை பற்றி குர்ஆனில் நூற்றுக்கணக்கான இடங்களிலே பேசக்கூடிய அல்லாஹ் ஜக்காத்தினுடைய டீட்டெயில்ஸ், எவ்வாறு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற விவரங்களை குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்து ஹதீஸின் மூலம்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் வாரிசுரிமையை பற்றி முழு விபரத்தையும் அவனே இன்னாருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு என்கிற விபரத்தோடு சொல்லியிருக்கிறான். சொல்லிவிட்டு இறுதியிலே இது அல்லாஹுடைய சட்டம், இதற்கு கட்டுப்பட்டு நடந்தால் சுவர்க்கம் செல்லுவாய், இதற்கு நீ கட்டுப்பட தவறினால் நீ நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் விடுத்திருக்கிறான். இது இந்த சூறாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தகவலாகும். இந்த சூறா அன்புள்ள சகோதர சகோதரிகளே 5வது ஜுஸூலே இடம்பெறக்கூடிய ஒரு சூறாவாகும். இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் சமுதாயத்தின் உள் விவகாரங்கள், அதே போன்று வெளி விவகாரங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். அதே போல பெண்கள், வீடு, குடும்பம், அரசாங்கம், சமூகம் என்று பல்வேறு விஷயங்கள் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் பொதுவாகவும் ஒவ்வொரு முஸ்லிமும் குறிப்பாகவும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக இந்த 4வது அத்தியாயமாகிய சூரத்துன் நிசா காணப்படுகிறது. அடுத்த அத்தியாயம் 5வது அத்தியாயம் சூரத்து அல் மாஇதா என்பதாகும். மாஇதா என்கிற பெயர் வர காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து ஒரு மாஇதாவை, மாஇதா என்றால் மரவை தட்டு என்று சொல்வோம், அல்லாஹ் இறக்கினான். அந்த இறக்கி வைக்குமாறு மக்கள் வந்து அவர்களிடம் கேட்டபோது அல்லாஹு தஆலா அந்த மூஜிசத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மூஜிசத் பற்றி இந்த சூறாவில் பேசப்படுவதனால் இந்த சூறாவுக்கு அல் மாஇதா என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூறா மதீனாவில் அருளப்பட்ட நீளமான ஒரு சூறாவாகும். இதிலே 120 வசனங்கள் காணப்படுகின்றன. இந்த சூறா அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகு இறங்கிய ஒரு சூறாவாகும். இதை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பிக்கிறான். இப்போ முதல் உள்ள சூரத்து நிசாவை ஆரம்பிக்கிற போது யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே என்று ஆரம்பித்தான். இதிலே ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா ஆரம்பித்து அழைக்கிறான். இது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிறைய சட்டங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயமாக காணப்படுகிறது. குறிப்பாக சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் அன்ஃபால் போன்று சட்டங்களை அதிகமாக பேசுகிற ஒரு சூறாவாக சூரத்துல் மாஇதா இருக்கிறது. அபு மைசரா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல் மாஇதத்து மின் ஆஹிரி மா நஸல மின் அல் குர்ஆன், குர்ஆனில் இறுதியாக இறங்கியது சூரத்துல் மாஇதா, லைஸ ஃபீஹா மன்சூஹ், இதிலே மாற்றப்பட்ட சட்டங்கள் எதுவும் கிடையாது. வஃபீஹா தமான் அஷரத ஃபரீதா, இதிலே 18 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூறாவை பொறுத்தவரையில் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே நிறைய சட்டங்கள் ஏற்கனவே நாம் கூறியது போல கூறப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களோடு சேர்த்து அகீதா பற்றியும் இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கிறது. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய நிறைய சம்பவங்களும் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான அம்சமாகும். அடுத்த சூறா 6வது அத்தியாயம், 114 அத்தியாயங்களில் 6வதாக இடம்பெறக்கூடிய அத்தியாயம் அல் அன்ஆம் என்கிற அத்தியாயமாகும். அல் அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்பது அர்த்தமாகும். அதாவது இந்த சூறாவிலே கால்நடைகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதனால் இந்த சூறாவுக்கு அல் அன்ஆம் என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முஷ்ரிக்குகள் அவர்களுடைய அறியாமை காரணமாக கால்நடைகளை, குறிப்பாக ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளை அவர்களுடைய சிலைகளுக்கு அறுத்து பலியிடுவதிலும் நேர்ச்சி செய்வதிலும்
கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதை பற்றிய வழிகேட்டையும் தெளிவையும் தருவதற்காக அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இறக்கியிருக்கிறார். இந்த சூறாவை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லும்போது, நஸலத் சூரத்துல் அன்ஆம் பி மக்கா லைலன் ஜும்லத்தன் வாஹிதா ஹவுலஹா 70,000 மலக் யஜ்அரூன பித்தஸ்பீஹ். இந்த சூறாவை அல்லாஹு தஆலா மக்காவில் வைத்து ஒரு இரவில் மொத்தமாக இறக்கினான். இந்த சூறாவை, சூரத்துல் அன்ஆம் என்கிற இந்த சூறாவை ஒரு இரவில் மக்காவில் வைத்து மொத்தமாக அல்லாஹ் இறக்கினான். அப்படி இறக்கும்போது அதை சூழ 70,000 மலக்குகள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிற செய்தியை தஃப்சீர் ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூறாவிலே உள்ள வசனங்கள் தொடர்பாக அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதிலே பெரும்பாலான வசனங்கள் மதீனாவில் அருளப்பட்ட வசனங்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக 20, 23, 91, 93, 114, 141, 151, 152, 153 போன்ற வசனங்கள் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களாகும். இவை தவிர உள்ள அனைத்து வசனங்களும் மதீனாவில் அருளப்பட்டவை என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய மொத்த வசனங்கள் 165 ஆகும். இதனுடைய மொத்த வசனங்கள் 165 ஆகும். இதிலே இந்த சூரத்துல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகு அருளப்பட்டிருக்கிறது. இந்த சூரா அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்திருப்பது ஒரு முக்கியமான அம்சமாகும். இந்த சூறாவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறான். இந்த சூரா 8வது ஜுசுவிலே இடம்பெறக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சில முக்கியமான அம்சங்களை பற்றி பேசுகிறான். குறிப்பாக அகீதா உசூலுல் ஈமான், அகீதா பற்றியும் ஈமானுடைய அடிப்படைகளை பற்றியும் பேசுகிறான். பொதுவாக நீங்கள் படிக்கிற போது மக்கி சூறாக்கள், மதனி சூறாக்கள் என்ற விஷயத்தை படிப்பீர்கள். நாமும் அதை குறிப்பிட்டு கொண்டு வருகிறோம். மக்கி சூறா என்றால் ஒன்று மக்காவில் அருளப்பட்ட சூறா அல்லது மக்கா காலத்தில் அருளப்பட்ட சூறா. மக்காவில் அருளப்பட்ட சூறா அல்லது மக்காவுடைய காலத்தில் அருளப்பட்ட சூறா. மக்காவுடைய காலம் என்று சொன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னர். மதனி சூறா என்றால் மதீனாவில் அருளப்பட்ட சூறா அல்லது மதீனா காலத்தில் அருளப்பட்ட சூறாக்கள் என்பது அர்த்தமாகும். மக்காவில் அருளப்பட்ட சூறாக்களை நீங்கள் பார்த்தால் கூடுதலாக அகீதாவை பற்றி பேசக்கூடிய சூறாக்களாகவே இருக்கும். மக்காவில் அருளப்பட்ட சூறாக்கள் பொதுவாக அகீதாவை, அதிலும் ஈமானுடைய மிக முக்கியமான அடிப்படைகளாகிய அல்லாஹ், ரசூல், மறுமை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். இந்த சூறா, அதாவது சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய இந்த சூறா, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது மக்காவில் அருளப்பட்ட சூறா என்பதை நாம் பார்த்தோம். சில வசனங்கள் மதீனாவில் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்த போதிலும் இந்த சூறாவில் மதீனா சூறாவில் காணப்படக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இதிலே உள்ளன. குறிப்பாக இந்த சூறாவிலே சட்டங்கள் சொல்லப்படுகின்றன. அதுபோல இந்த சூறாவில் ஒரு சில மார்க்க ஃபிக்குடைய விஷயங்கள் பேசப்படுகின்றன என்பது முக்கியமாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். இந்த சூறாவிலே பேசப்படக்கூடிய வசனங்கள், இந்த சூறாவிலே பேசப்படக்கூடிய அம்சங்களை உலமாக்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். ஒன்று, உலூஹியா தொடர்பான, அல்லாஹுதான் உண்மையான கடவுள் என்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சூறாவிலே பேசப்படுகிறது. வஹி தொடர்பாகவும் ரிசாலத் தொடர்பாகவும் இந்த சூறாவிலே பேசப்படுகிறது. அதுபோல மறுமையோடு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இந்த சூறாவிலே பேசப்படுகிறது என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே இதுவும் நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறாவாக காணப்படுகிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப். குர்ஆனில் உள்ள 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப் ஆகும். இந்த அத்தியாயம் அஅராஃப் என்கிற பேரோடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அஅராஃப் என்று சொன்னால் இது அறிஞர்கள் சொல்கிறார்கள், அஅராஃப் என்பது சூருன் மத்ரூபுன் பைனல் ஜன்னதி வன்னார் யஹூலு பைன அஹ்லிஹிமா. சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள ஒரு வேலி தான் அஅராஃப் ஆகும். சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலுள்ள ஒரு வேலி, அந்த 2 பேருக்கும் தடையாக இது போடப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த அஅராஃபை பற்றி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், அஅராஃப் என்ற அஸ்ஹாபுல் அஅராஃப், இந்த அஸ்ஹாபுல் அஅராஃப், அஅராஃப் வாசிகள் என்று அறியப்பட்டவர்கள் யார், குறிப்பிடப்படுகிறவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹும் கௌமுன் இஸ்தவத் ஹசனாத்துஹும் வ செய்யிஆத்துஹும். அவர்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு கூட்டம், அவர்களுடைய நன்மையும் தீமையும் ஈக்குவலாக இருக்கும், அவர்களுடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கும். அவர்களுடைய தீமைகள் சுவர்க்கம் செல்ல முடியாமல் தடுக்கின்றன, அதே நேரத்தில் நன்மைகள் நரகம் செல்ல முடியாமல் தடுக்கின்றன. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகிற வரைக்கும் இந்த இடத்தில் அவர்களை அல்லாஹ் இருக்க வைத்திருக்கிறான். எனவேதான் இவர்கள் அஸ்ஹாபுல் அஅராஃப், சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் போடப்பட்ட அந்த வேலிக்கு பக்கத்தில் வேலியை உடையவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த சூறாவும் மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாகும். இதிலே உள்ள 2 வசனங்கள் 163 முதல் 170 வரை உள்ள 7 வசனங்கள் மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இது 206 வசனங்களை கொண்ட நீளமான ஒரு சூறாவாகும். சூரத்து சாத் என்கிற அத்தியாயத்தை தொடர்ந்து இது இறங்கியிருக்கிறது. சூரத்து சாத் என்கிற அத்தியாயத்திற்கு பிறகு இது இறங்கியிருக்கிறது. இந்த சூறாவும் ஹுரூஃபுல் முகத்தா என்று நாம் ஏற்கனவே சொன்ன அலிஃப் லாம் மீம் போல அலிஃப் லாம் மீம் சாத் என்கிற 4 எழுத்துக்களோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூறாவாகும். இந்த சூறா 9வது ஜுசுவிலே இடம்பெறுகிறது என்பதும் முக்கியமான ஒரு செய்தியாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், நபிமார்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய பணிகள் பற்றி விரிவாக பேசுகிற 1வது அத்தியாயமாக இந்த அத்தியாயம் காணப்படுகிறது. நபிமார்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய பொறுப்புகள், அவர்களுடைய பணிகள் பற்றி விரிவாக பேசப்படக்கூடிய மிக முக்கியமான அத்தியாயமாக இந்த அத்தியாயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இந்த சூரத்துல் அஅராஃப் என்கிற 7வது அத்தியாயத்தை பற்றிய சிறிய குறிப்பாகும். அடுத்ததாக 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால். இந்த சூரத்துல் அன்ஃபால் என்கிற அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது அன்புள்ள சகோதர சகோதரிகளே மதீனாவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். இதிலே சுமார் 6 வசனங்கள் 30லிருந்து 36 வரை உள்ள வசனங்கள் மக்காவில் அருளப்பட்டதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்களின் எண்ணிக்கை 75. இது சூரத்துல் பக்கராவுக்கு அடுத்ததாக அருளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல இது 10வது ஜுசுவிலே இடம்பெறக்கூடிய ஒரு சூறாவாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மதீனாவில் அருளப்படக்கூடிய வசனங்கள் சூறாக்களை பொறுத்தவரையில் அவை பெரும்பாலும் சட்டங்கள் பற்றி பேசும் என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற ஒரு தகவலாகும். அந்த அடிப்படையில் இந்த சூறாவிலும் அல்லாஹு தஆலா சட்டங்கள் பற்றி பேசுகிறான். அதிலும் குறிப்பாக யுத்தங்கள் தொடர்பாகவும் ஜிஹாது தொடர்பாகவும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே அதிகமாகவே பேசியிருக்கிறான். எனவே இந்த சூறா யுத்தங்களுக்கான அல்லாஹுடைய வழிகாட்டல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சூறாவாக காணப்படுகிறது. அதே போல் சமாதான உடன்படிக்கை, யுத்த உடன்படிக்கைகள், கைதிகள் தொடர்பான விளக்கங்கள், அதுபோல் கனிமத் தொடர்பான செய்திகள் எல்லாம் இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
இதுவும் மிக முக்கியமான ஒரு சூறாவாகும். இவ்வாறு சூறாக்களின் அறிமுகங்களை தெரிகிற நாம் அந்தந்த சூறாக்களையும் நாம் படிப்பதற்கு முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.